ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்காக நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ஆட்டி வச்சுட்டேன். பருன்னு ஆட்டி எடுத்துக்கோங்க, நைஸாக வேண்டாம். பெரிய வெங்காயம் 3 எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து நறுக்கி எடுத்துக்கோங்க. 5 பச்சை மிளகாயை ரவுண்டாக நறுக்கியிருக்கேன். தேங்காய் அரை மூடி உங்களுக்கு பல்லாக நறுக்கி எடுத்திருக்கேன். அது பல்லில் அடிப்படையில் நல்லாயிருக்கும். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம். இதுதான் நம்ம கார கொழுக்கட்டைக்கு தேவையானது. மாவுலேயே இந்த வெங்காயத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு தாளிச்சிட்டு அதுலேயே சீரகம் போட்டு பொரிச்சிக்கோங்க. அது கூடவே கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் ஒட்டுக்காவே போட்டுக்கலாம். தனித்தனியாக போட வேண்டியதில்லை. அதே மாதிரி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா திரும்பவும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைப்போம். அது கூடவே நம்ம மாவை போட்டு கலக்கிக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பக்குவமாக எடுத்து உருண்டைகள் பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா கமன்னு கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். கமன்னு கொதிக்க கார கொழுக்கட்டை செஞ்சு அசத்துங்க. ஓகே, பாய்.